எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெசிகா ஷெரின். இன்னைக்கு நான் குமரி அறிவியல் பேரவையில இருந்து ஹியூமன் பிஹேவியர் என்ற டாபிக்ல எங்க ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க பாப்போம். ஹலோ டாடி, எனக்கு குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள்ல இருந்து ஹியூமன் பிஹேவியர்னு ஒரு டாபிக்கை கொடுத்து நம்ம ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, இந்த ஹியூமன் பிஹேவியரை பத்தி சொல்லணும்னா, ஹியூமன் பிஹேவியர்ன்றது என்னன்னா, பப்ளிக்ல எப்படி பழகிறன்றதை வச்சுதான் நம்மளோட பிஹேவியர் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. ஓகே, இவர் இந்த மாதிரி ஆளாதான்றது இல்ல. இப்ப நீ கோபப்படுற ஆளா, கொஞ்சம் அன்பான ஆளா, இல்ல ஒரு ஹெல்ப் பண்ற ஆளான்றது பப்ளிக்ல பழகும் போது தான் தெரியும். அதான் என்னன்னா ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது. அதுல நிறைய வகைகள் இருக்கு. ஆனா பப்ளிக்ல நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றது, அதாவது நம்ம அமைதியா பேசுறோமா, யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேசுறோம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. பப்ளிக்ல போய் நிக்கிறோம்னா ஒரு கூட்டமா நிக்காம வரிசையா ஒரு இடத்துல போய் நிக்கிறது நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் நல்லபடியா காட்டும். ஒரு ரேஷன் கடைக்கு போறோம், ஒரு பஸ் ஏற போறோம், பப்ளிக்ல ஒரு மீட்டிங் ஏதாவது போறோம்னு சொல்லிச்சுன்னா, வரிசையா போயாச்சுன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட பிஹேவியர் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு கூட்டமா பிரிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே டைம்ல அந்த நடத்துறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பாதிப்பா இருந்த மாதிரி இருக்கும். இந்த கியூல நிக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக்ல பேசும்போது மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம நம்ம பேசும்போது யாருக்குமே பிரச்சனை இருக்க கூடாது. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் ஜாஸ்தி பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கணும். அதே மாதிரி பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ ஒரு ஆள் பேசுறாருன்னா நம்ம லிசன் பண்ணணும். ஓகே, நம்மளே பேசிட்டே இருக்க கூடாது. அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பப்ளிக்ல நிற்கும் போது அவங்கள டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது பப்ளிக்ல நம்ம பண்ற விஷயங்கள் யாரையுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளோட பிஹேவியரை மெயின்டைன் பண்ணி சொல்லிச்சுன்னா நம்ம பிஹேவியர் நல்லா இருக்கும். இந்த விஷயத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா சந்தோஷமா போவாங்க எல்லாரும். இது நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? சோ நம்மளை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம ஒரு கூட்டத்துல நிக்கிறோம், ஒரு ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றோம், ஷேர் பண்றோம், இல்லைன்னா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம்னு சொல்லிச்சுன்னா இதை பார்த்து மத்தவங்களும் பண்ணுவாங்க. அப்ப அது என்ன அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டும் சரி, இல்ல நம்மளோட கைண்ட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்தவங்களும் பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது அந்த சோசியல் என்விரான்மெண்டே பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு கான்ஃபிளிக்ஸ் ப்ரிவென்ட் பண்ணோம். எப்படின்னா நம்ம பிரச்சனைகளை தவிர்க்கும். இப்ப நம்ம நாலு இடத்துல கூடி நிற்கும் போது என்ன ஆகும், மாறி மாறி பேசுவோம், பேசுற இடத்துல சண்டை வரும். சண்டை வரும்போது இப்ப ஒரு ஆளை பிடிச்சி தள்ளுறது, அந்த ஒரு டச் பண்ற மாதிரிலாம் வரும். அதனால அந்த கான்ஃபிளிக்ஸ் வரதை தவிர்க்கும். நம்ம ஒரு பப்ளிக்ல நல்ல பிஹேவ் பண்றதை பொறுத்து எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எப்படி பண்றோமோ அதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த என்விரான்மெண்டே கிளீனா இருக்கும். இப்ப நம்ம ஒரு 10 பேர் நம்ம அதை கரெக்டா பண்ணியாச்சுன்னா இதை பார்த்து அடுத்த ஒரு 10 பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பார்த்து இன்னொரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கும். பிளஸ் என்னன்னா சோசியல் அந்த டோட்டல் என்விரான்மெண்ட்டுமே நல்ல நீட்டாகவும் இருக்கும், யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா பில்ட் குட் ரெப்புடேஷன் என்ன ஆகும், எப்படி நம்ம ஒரு ஆளை புரிந்து கொள்ளும். அதாவது இவர் நல்லவரா இவர் கெட்டவரான்றது நம்ம பழகிறத வச்சுதான் தெரியும். இப்ப 4 பேருக்கு கூட்டி நிற்கிற இடத்துல ஒரு ஆள் சத்தம் போட்டு இருந்தாச்சுன்னா அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குமா? இருக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆள் அமைதியா பேசுறாரு, ஒரு யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கிறாரு, அவர் கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அவருக்கு மேல ஒரு மரியாதை வரும். நமக்குன்னு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் சமுதாயத்துல. இப்ப நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்க, நீ பண்ற விஷயம் 4 பேர் பார்க்கும்போது என்ன தோணும், ஓ ஜெசிகா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறா, கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றா, யாருக்கும் தொந்தரவு இல்லை, ரொம்ப சவுண்டா பேசல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஜெசிகான்ற ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஜெசிகான்னு ஒரு ரெப்புடேஷன், அந்த ரெப்புடேஷன் ஜெசிகா மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜெசிகா பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டோட்டல் என்விரான்மெண்ட்டுமே பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி பிஹேவ் பண்றன்றது. இப்ப பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு. பஸ்ஸை பார்த்தா சொல்லிச்சுன்னா அரசாங்க பஸ்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதம் விளைவிக்க கூடாது. ஓகே, சேதம் விளைவிக்கும் என்ன ஆகும்னா ஒரு சீட் இருக்கும், சீட்டை கிழிச்சு போட்டாச்சுன்னா என்ன ஆகும், அடுத்து வரவங்களுக்கு உட்கார ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு நினைச்சுன்னா நம்ம லைன்ல போகும்போது என்ன ஆகும்னா இப்ப வயசானவங்க இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பிரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்தா சொல்லியாச்சுன்னா நம்ம வழி விட்டு அவங்களுக்கு உட்கார இடம் கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு சோசியல்ல நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பஸ் ஏற போகும்போதும் அமைதியோட வரிசையா போகணும். நம்மளை பார்த்து மத்தவங்களை என்ன பண்ணணும், சரி ஓகே இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறா, அப்ப நம்மளும் இதே மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நமக்கு மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்போம். அப்புறம் ரொம்ப சவுண்டா இல்ல கூட பார்த்து ஒரு பஸ்ல போறவங்க நிறைய விஷயங்களுக்கு ஏற்ற பண்ணுவாங்க. சிலவங்க ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போறவங்களா இருப்பாங்க, சிலவங்க ஒரு இறந்து வீட்டுக்கு போறவங்களா இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறவங்களா இருப்பாங்க. சோ எல்லாரும் மனதிலையுமே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம அதுல போயிட்டு லவுடா பேசுறது, சிலவங்க பார்த்தா மியூசிக் எல்லாம் போடும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன மனதில் இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஜாலியா பேசிட்டே இருப்போம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நினைப்போம். நம்ம பேசும்போது இல்லை நம்ம சவுண்டா மியூசிக் போடும்போது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை டு நாட் லிட்டர்னா என்னது, நம்ம வேஸ்ட் குப்பைகள் எல்லாம் அங்கேயே போடக்கூடாது. அது எஸ்பெஷலி நம்ம டிராவல் பண்ற பஸ்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பயணம் பண்ற இடங்களா இருக்கட்டும், எந்த இடத்துக்குமே நம்ம நீட்டா வச்சிருக்கணும். இது நம்மளோட பிஹேவியரை காட்டும். அதுல அது பண்ணும்போது என்ன சொல்லியிருக்குன்னா சமுதாயத்துல நம்ம ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அதாவது நிறைய பேர் பார்த்து முட்டிட்டு நிற்பாங்க. இடம் நம்ம பின்னாடி நிறைய இடம் இருந்தா கூட அங்க போகாம அதுலயும் நிற்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சரி ஓகே கொஞ்சம் நீங்க கொடுத்தாச்சுன்னு சொல்லிச்சுன்னா வயசானவங்களோ இல்லை பெரியவங்களுக்கு நிக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ ஒரு பப்ளிக்ல நம்ம டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு என்னது ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரியே இருக்கும்.
ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து உன்னோட பிஹேவியர் வந்து வெளிப்படும். So அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கணும்ன்றது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போதும், நம்ம கூட படிக்கிற பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கும் போதும், இந்த கூட ஒர்க் பண்ற நீ சப்போஸ் நாளை ஒர்க் பண்ண போறான்னா ஒர்க் பண்ண போற இடத்துல வந்து எப்படி இருக்கணும்னா அவங்க சொல்றதை வந்து லிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஆள் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா தேர் ஷுட் பி ரீசன். சும்மா யாருமே வந்து உன்கிட்ட பேச மாட்டாங்க இல்ல. ஒரு டீச்சர்ஸ் வந்து உனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீ ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்தது ஜெஸ்ஸியா பண்ணுவான்றது. ஏன்னா இட்ஸ் யுவர் பிஹேவியர் தான் காட்டும் அது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா அவங்க சொல்றதை லிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். லிசன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதே மாதிரி இவன் கிளாஸ்மேட்ஸ் அப்படிதான். கிளாஸ்மேட்ஸ் வந்து நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க அவங்க சொல்லும் போது நம்ம கேட்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்கணும். அப்பதான் பிள்ளைகள் கூட சரி இல்லைன்னா வந்து டீச்சர்ஸ் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போக முடியும். அது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் பிஹேவியர். ஜெசிகா அப்படின்ற ஒரு பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லிச்சுன்னா டீச்சர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பா, அவங்க லிசன் பண்ணுவான்றதெல்லாம் எப்படி தெரியும்னா நீ பண்ற பிஹேவியர்ல தான் தெரியும். ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணணும். அப்புறம் பி பஞ்சுவல். பி பஞ்சுவல்னா ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூலா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் டைமிங் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ 8 மணில இருந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 o'clock முடியுதுன்னா அந்த டைம் உள்ளாடி நம்ம கொடுக்குற டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கிளம்பணும். எப்ப வந்து யாரும் அதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ல அப்படிதான். ஸ்கூல்ல வந்து டைம் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8 மணி அங்க இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பீரியட முடியும் போதும் ஸ்கூல்ல இருந்து உட்காந்து அந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து வெளியில போனா கூட டைமுக்கு வந்துடணும். அந்த பஞ்சல் மெயின்டைன் பண்ணணும். பஞ்சல் மெயின்டைன் பண்ணும்போது என்ன வந்து ஓகே ஜெஸ்ஸியா வந்து ஓகே டைமிங்ல வந்து நல்லா கிளியரா இருக்கிற பிள்ளைன்றது வந்து உன்னோட பிஹேவியர் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்கூலா இருந்தாலும் சரி நீ வேலை பார்க்குற இடத்துல இருந்து 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட பிஹேவியர் வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் வந்து கீப் சரௌண்டிங்ஸ் கிளீன். அதாவது நம்ம படிக்கிற ஸ்கூலா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். சுத்தமா வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது அந்த என்வரன்மெண்டே கிளீனா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பர்சனா ஓகே ஜெஸ்ஸியோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா வந்து ஜெஸ்ஸியா இருக்கிற இடம் கிளீனா இருக்கும். அவ படிக்கிற இடமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து அவாய்ட் இன்டரப்டிங். அது வந்து ஒரு ஆள் வந்து பேசும்போது வந்து என்னன்னா நம்ம அந்த இடையில வந்து குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவங்களை பேசும்போது நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க ஓகே என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள இது பண்ணணும். அது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வந்து ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, இல்லைன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து முடியும்னு பண்ணணும். முடியாததுக்கு நம்ம ஹெல்ப் கேட்டு பண்ணணும். அவங்கள ரொம்ப இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து டிஜிட்டல் பப்ளிக் எட்டிக்யூட். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஓகே, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியால நிறைய இருக்கனால என்ன ஆகுதுன்னா வந்து நாங்களாம் மோஸ்ட்லி வந்து இதுலயுமே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. நம்ம அந்த கமெண்ட்ஸே போடக்கூடாது என்ன கேட்டாச்சுன்னா. ஏன்னா வந்து அதுல நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஒரு ஆன்லைன் கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போதுமே எப்போ நீ போடக்கூடாது என்ன கேட்டாச்சுன்னா, பட் அப்படியே போட்டா கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா போடணும். ஏன்னா அது வந்து உன்னோட நடத்தை தான் காட்டும், பிஹேவியர். புரியுதா? அதனால கமெண்ட்ஸ் போடும்போது சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணணும். பண்றது யூஸ்ஃபுல்லா பண்ணா ஓகே. அப்புறம் வந்து அந்த ஆன்லைன்ல கேம்ஸ்ல ஆடுறத அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த அந்த அதுல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுலயுமே கொடுக்க கூடாது. அது அப்படி பண்ணும்போது என்ன ஒன்று சொல்லி நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து காசு எல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சைபர் கிரைம் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன போட்டாலுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே இது போட்டாச்சுன்னா இது கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய. ஏன்னா இப்போ யூடியூபா இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது இது வேற இதில் கரெக்டாக நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. போடுறது இப்போ நமக்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் தவிர யாரோ ஒரு ஆள் ஷேர் பண்ணாங்கன்ற நம்ம அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து பாலிடிக்ஸ் பத்தியெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டே இருக்கிறாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தமா போட்டிருக்காங்க. அவங்கள வந்து வெளியில பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓகே இவங்க வந்து பாலிடிக்ஸ்ல அந்த மாதிரி ஆளாகும், சினிமால இந்த மாதிரி ஆளாகும். ஸோ நம்மளோட ஆன்லைன்ல நம்ம பண்றதை வச்சு அவங்க பப்ளிக்ல இந்த மாதிரி தான் ஆள்றதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் வந்து கவனமாக கையாளணும். அப்புறம் வந்து நீ திங்க் பிஃபோர் போஸ்டிங். நீ எந்த போஸ்ட் போடனாலுமே ரொம்ப யோசிச்சு தான் போடணும். ஏன்னா நம்ம போடுற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டும் பார்க்கறது கிடையாது, வந்து பப்ளிக்ல நிறைய பேர் பார்க்கறது. ஸோ அது யாருக்குமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு. இப்போ சிலவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஜியஸ் வைஸ் போடுவாங்க, சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்ஸ் வைஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடும்போது என்ன சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஒண்ணு மாதிரி இருக்காது. அதனால வந்து நம்ம போடுற போஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதே டைம்ல அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற அளவுக்கு போடணும். ஏன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேற ஆட்டி சேட் பண்ண மாட்டாங்கன்னா சேட் பண்ண கூடாது. நம்ம போயிட்டு எல்லாம் சேட் பண்ண போகக்கூடாது. ஸோ இதை வந்து கவனமாக கையாளணும். ஸோ இதுல என்ன ஒண்ணு வந்து நம்ம போடுற கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லைன்னா போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து எது பண்ணாலுமே நம்மளோட பிஹேவியர் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இன் பப்ளிக் எட்டிக்யூட். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். அதாவது நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தோன்னா வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கண்ட்ரியுமே ஒரு கல்ச்சர் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி இல்லைன்னா அவங்களோட கல்ச்சர் நம்ம வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளோட பிஹேவியரை தான் என்ன பண்ணணும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நீ ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லன்னா நீ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது யூஆர் ரெப்ரசென்டிங் அஸ் அ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நீ அப்போ அங்கே போகும்போது நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு மாவட்டத்தை பார்த்தா பிரதிபலிக்கும். இந்த மாவட்டத்தில் அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்றது. அதனால அங்கே போகும்போது
அவங்க அந்த கல்ச்சரும் சரி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு இந்த நம்ம ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டு போகும்போதும் நம்ம ஒரு மாநிலத்துக்கு யுவர் ரெப்ரசென்டிங். ஓகே, ஸோ நீ வந்து பண்ற விஷயங்கள் வந்து உன்னோட பிஹேவியர் வந்து மொத்த தமிழ்நாட்டு பிஹேவியரே ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீ வந்து நீ பண்ற விஷயங்கள் பார்த்தா நீ அந்த ஒரு இந்தியன்ஸ் தான் இப்படி தான் இருப்பாங்கன்றத நீ ரிஃப்ளெக்ட் பண்ற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதனால எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கல்ச்சரும் சரி இல்லைன்னா அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் போகவும் செய்யணும், தெரியாம போக கூடாது. ஒவ்வொரு ஊரில் உள்ள கல்ச்சர்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து அந்த ஊருக்கு எப்படி பண்றாங்களோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வரும். அவங்களும் மரியாதை வரதை தாண்டி நம்மளோட பிஹேவியர் அங்கே வெளிப்படும். புரியுதா? பர்சன் நீ வந்து நல்லா அவங்கள்ட்ட எப்படி ரெஸ்பெக்ட் பண்ற, அப்புறம் வந்து உன்னோட பிஹேவியர் வச்சு தான் அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, ஜெசிகா இந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க, நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்கன்றத வந்து பெருமையா சொல்லுவாங்க. அந்த பெருமையா சொல்றது நமக்கு நம்மளோட பிஹேவியர் வந்து பார்த்தோம்னா வந்து வெளிப்படுத்தும். எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும். புரியுதா? அப்படி பண்ண முடியலன்னா நமக்கு வந்து சர்வை பண்ண முடியாது. டேபிள் மேனேஜ் டேபிள் மேனேஜ் சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோன்னா வந்து சாப்பாடுலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். சிலவங்க பார்த்தோன்னா வந்து அந்த ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க, சிலவங்க கை வச்சு சாப்பிடுவாங்க, சிலவங்க பார்த்தோன்னா வந்து ஸ்டிக் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்தந்த ஊர்ல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து அடாப்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆக முடியும். இல்லைன்னா வந்து நான் வந்து அவங்க வந்து ஒரு டைப்பா இருப்பாங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஃபுட்டுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போதும் நமக்கு வந்து தேவைக்கு தான் சாப்பிடணும். நம்ம அளவுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது, அது வேஸ்ட் ஆகும். டேபிள் மேனேஜ் சொல்லும்போது நம்ம ஃபுட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுல இருக்கு. அப்புறம் வந்து நம்ம எப்படி ஃபுட்டெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றாங்களா, இல்லை வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களான்றது இருக்கு. அதே மாதிரி மற்றவங்க சாப்பிடும்போது நம்ம அந்த உறிஞ்சி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வாரி கோரி சாப்பிட்றது மற்ற பார்க்கல இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாத அளவுக்கு இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கரெக்டாக பண்ணணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்னா என்னது? நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க. ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுல வந்து மற்றவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்மோக் பண்ணும்போது உடம்பு எவ்வளவு கேடோ அதோட பயங்கர கேடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த நம்ம ஸ்மோக் பண்ணுற புகை வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் அதான் சுவாசிக்கிறாங்க. சுவாசிக்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு நோய்கள் பரவ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்றவங்கள நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்பதான் 4 பேருக்கு வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா என்னன்னா வந்து பப்ளிக்ல ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணால அந்த 9 பேருக்குமே என்ன டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது வந்து இப்ப நம்ம பண்ண மாட்டோம், அதே மாதிரி யாரையுமே பண்றது நம்ம அனுமதிக்க கூடாது, அதையே நம்ம வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. ஸோ அது வந்து உன்னோட பிஹேவியர். அது இப்ப நான் பர்சன் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனா மத்தவங்க பண்றதை நான் ஊக்குவிக்க மாட்டேன்றது என்னோட ஒரு குணம். அந்த குணம்ன்றது வந்து மத்தவங்களை நம்ம பண்றதை வந்து மத்தவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த சோசியல் என்வரன்மெண்ட் நல்லா நீட்டாவும் இருக்கும். அதை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன மக்கள் எல்லாருமே நல்லா வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ட்ரிங்கிங் பண்றவங்க என்ன பண்றாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, மத்த சமூகத்துல எல்லா மக்களுமே பாதிப்பு அளவுக்கு குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போடுறாங்க. அப்புறம் பார்த்தா குடிச்சிட்டு வந்து மத்தவங்க சண்டைக்கு போறாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள அடிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன வந்து பப்ளிக்ல வந்து குடிச்சிட்டு பண்ற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு என்ன வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லிச்சுன்னா நிறைய கொஞ்சம் பேடா இருக்கிறவங்க ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஊக்கப்படுத்தக்கூடாது. நம்ம செலவு நினைக்கிறது என்ன, தண்ணி அடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு விஷயம் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. சிலவங்க பார்த்தா வந்து தண்ணி அடிச்சிட்டு பாட்டில் கையில போடுவாங்க, சிலவங்க பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இன்னொரு சண்டைக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மொத்த சமுதாயமே பாதிப்புக்குள்ளதான் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண மாட்டோம், பட் நம்ம யாரையும் பண்ணதும் ஊக்கப்படுத்தக்கூடாது. அப்படி பண்றவங்கள வந்து நம்ம திருத்தக்குள்ள முயற்சிகளை பண்ணணும். கான்சிக்வன்ஸ் ஆஃப் புவர் பப்ளிக் எட்டிக்யூட் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நம்ம சத்தமா பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சண்டை அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா அங்க மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும், வாக்குவாதங்கள் வரும். அதை நம்ம தவிர்க்கணும். அப்புறம் வந்து சோசியலைசேஷன் என்ன ஆகுது, நம்ம பண்ற விஷயத்தினால நம்மள என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து சமூகத்துல இருந்து நம்மள ஒதுக்கிக்கிறாங்க. இவன் வந்து குடிகாரன், இல்லைன்னா இவன் வந்து பிரச்சனை பண்றவன், இவன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதவன், அந்த மாதிரி வந்து மக்களை ஒதுக்கிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நம்மளோட பிஹேவியர் மோசமா இருக்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா நம்மள வந்து மக்களை ஒதுக்கிக்கிறாங்க. நம்மள்ட்ட வந்து யாருமே பெருசா வந்து பேச மாட்டாங்க. அது நமக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஓகே, அப்புறம் பப்ளிக்ல என்ன பண்றோம்னா லீகலா வந்து நம்ம இதை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நம்ம மேல எடுப்பாங்க. இப்ப நீ வந்து பப்ளிக்ல வந்து தண்ணி அடிக்க கூடாது, போதை இறந்த கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா நீ எதாவது ஃபாலோ பண்ணணும். அப்ப நீ அதை வந்து அருந்த கூடாது. அதே மாதிரி புகை வலிக்க கூடாதுன்னா வலிக்க கூடாது. ஹெல்மெட் வச்சுட்டு தான் நீ பைக் ஓட்டணும்னா ஹெல்மெட் தான் பைக் ஓட்டணும். சீட் பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டணும். அப்படிதான் பண்ணணும். அதை நீ ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களை சட்டப்பட்ட போலீஸ் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கும். இது போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறத தாண்டி இதனால நிறைய பேருக்கு பாதிப்புகள் வருது. கரெக்டா ஃபாலோ பண்ண செஞ்சுன்னா உனக்கு வந்து பாராட்டுவாங்க. நீ வந்து தப்பா பண்ண செஞ்சுன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அது வந்து உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது நம்ம பப்ளிக்ல வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது அது வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் கேஸ் இந்த மாதிரி ஆகும். எதுக்கு நம்ம அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா வந்து பப்ளிக்ல வந்து நெகட்டிவ் இமேஜ் வரும். நம்ம பண்ற விஷயங்கள்னால என்ன ஆகுது, நீ வந்து குடிச்சிட்டு சத்தம் போடுற, இல்லைன்னு சொல்லி தம் அடிச்சிட்டு இருக்க,
அந்த மாதிரி பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் தான் வருது. என்ன ஓகே பர்சனாக நம்மள என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து குடிகாரன், இல்லைன்னா இவன் ஒரு புகை வலிக்கிறவன், இல்லைன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதவன், இல்லை மக்களை மதிக்காதவன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு மேல வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் இமேஜ் எல்லாம் வராது. உங்களுக்கு ஏதாவது டவுட்கள் இருந்தா கேட்கலாம். இவ்வளவு நேரம் வந்து டாடி வந்து எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல இருந்து உனக்கு என்னெல்லாம் உனக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு, அதை பத்தி சொல்லி பார்ப்போம். அப்போ உனக்கு வந்து டாடி வந்து இவ்வளவு கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மேபி ஆமா. வந்து சில புரிஞ்சிருக்கும், சில புரியாம இருந்திருக்கும். புரிஞ்சது உனக்கு என்னெல்லாம் அதுல புரிஞ்சிருக்குது? ஏதாவது உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல எந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி, நீ இதுல ஏதாவது ஃபாலோ பண்ணி இல்ல பண்ணாம இருந்து ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கியா, அதை பத்தி உன்னுடைய நம்ம ஆன்லைன்ல எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், பண்ணலன்னா என்னதான் கான்சிக்வன்சஸ் வரும், நம்ம ஸ்கூல்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம வளர்ந்த பிறகு வேலைக்கு போனா எப்படி பிஹேவ் பண்ணணும், இப்ப நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரி, ஸ்டேட் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் போனோம்னா நம்ம எப்படி மத்தவங்களை வந்து ரிப்ரசன்ட் பண்றோம், அப்படி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதான் நம்ம ம். அதாவது வந்து இவ்வளவு நேரம் சொன்னது வந்து உனக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நீ வந்து கரெக்டா கட்டாயம் வந்து கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் நம்ம சமுதாயம் வந்து முன்னேறும். ஓகே, சமுதாயம் முன்னேறும் போது நான் நம்மளை பார்த்து எல்லாருமே பார்த்தா வந்து முன்னேறுவாங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் சொன்னது வந்து உனக்கு ஒரு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கும்போது நான் வந்து நம்ம ஒழுக்கமா இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க சமுதாயமும் நல்ல ஒழுக்கமா இருக்கும், அந்த சமுதாயமும் முன்னேறும். ஓகே, இதுதான் வந்து ஒழுக்கம் உடைமைன்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒழுக்கம்ன்றது வந்து நம்ம உயிரோட மேலானதாகும். ஓகே, அதுவே நம்ம ஓரளவுக்கு மேன்மையை தரும் என்று சொல்லியிருக்காரு. அதுவும் மேலும் இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த உலகத்தோட ஒட்டி வாழ கற்காதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை சுருங்க சொல்லணும்னா, ஒழுக்கம் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த பண்பாட்டையும் உயர்வையும் தீர்மானிக்கும். நம்ம வந்து நம்மளோட பண்பு அந்த பிஹேவியர்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது தான் நம்மளோட ஒழுக்கம். ஸோ இந்த ஒழுக்கம் இருந்தாச்சுன்னா நம்ம வந்து நம்ம நிறைய பேருக்கு வழிகாட்டிகளா இருப்போம், நிறைய பேருக்கு வந்து உந்துதலா இருப்போம். அதான் ஊர் மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட பிஹேவியர் வந்து நல்ல சிறந்த ஒழுக்கத்தை காட்டுச்சுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு நல்ல பாடமாக இருக்கும், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாழணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். காரணம் எல்லாருமே இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் உட்காந்து பேசுற அளவுக்கு யாருக்குமே டைம் கிடையாது. எல்லாரும் பணத்துக்கு பின்னாடியும் வேலைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, மக்களை கூட இருந்து பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் வந்து இந்த சூழ்நிலையில வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளோட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்றது இல்லை உட்காந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுத்த தலைப்பு வந்து நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ என்னோட மகளுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் இதை கருதுகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம இந்த தலைப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்னோட மகள் மட்டும் இல்லை, இதை கேட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு எங்க அப்பா வந்து பப்ளிக் எட்டிகெட் பத்தி சொல்லி தந்தாங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாத மேனர்ஸ் எல்லாமே இன்னையில இருந்து நான் ஃபாலோ பண்ண போறேன். அதே மாதிரி பாக்குறவங்க எல்லாருமே பப்ளிக் எட்டிகெட்டை பத்தி நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் எங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்தோம் பப்ளிக் எட்டிகெட்டை பத்தி நம்மள்ட்ட வந்து நல்லா சொல்லி தந்தாங்க. அதுக்கு என்னோட மிக நன்றிகள். அதே போல இந்த வாய்ப்பை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.